விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஹிஸ்புல்லாக்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் மாத காலத்திற்கு பிறகு முதல் தடவையாக இப்போது இஸ்ரேலினுடைய பகுதியில் தாக்குதலை நடாத்தி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமலிலே இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலே. அதன் அடிப்படையிலே ஹிஸ்புல்லாக்கள் லெபனானினுடைய எல்லையிலிருந்து வடபகுதி இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்களை நடாத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இரண்டு ஏவுகணைகளும் இப்போது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பை தாண்டி இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்குள் வந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ற போதிலும் கூட தாங்கள் அவற்றை தடுத்து நிறுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது. அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடாத்தியதுதான் என்ற போதிலும் கூட ஹிஸ்புல்லாக்களினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையிடலுக்காக எல்லோரும் சர்வதேச செய்திகள் காத்திருக்கிறார்கள். உண்மையில் இது ஹிஸ்புல்லாக்கள் நடாத்திய தாக்குதலா என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதாவது இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தான் நடாத்தினார்கள் என்பது தொடர்பில் அவர்களுடைய தரப்பிலிருந்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. என்றாலும் அவர்களுடைய எல்லை பகுதியிலிருந்து தான் குறித்த ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கின்றன அல்லது வந்திருக்கின்றன என்பது இஸ்ரேல் தரப்பிலே வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நாங்கள் பார்க்க வேண்டும், ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக டிசம்பர் மாத காலப்பகுதியினுடைய இறுதி பகுதியிலிருந்து இதுவரை அவர்களுக்கு இடையில் எந்த தாக்குதல்களும் இடம்பெறவில்லை. ஆனால் இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல்களை நடாத்தியிருந்தது. என்றாலும் ஹிஸ்புல்லாக்கள் தங்களினுடைய போர் நிறுத்த தர்மத்தை கடைபிடித்து வந்தார்கள். என்ற போதிலும் கூட இப்போது மும்முனை போராக மீண்டும் மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு காரணம் ஹமாஸ் ஒரு பக்கம் இஸ்ரேல் மீது வான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது, மறுபக்கத்திலே ஹவுதிகள் அவர்களுடைய வான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல இப்போது புதிதாக மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் போரிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடனான போரிலே இஸ்ரேல் படு தோல்வியை சந்தித்தது என்பதுதான் மிக முக்கியமான வாதம். அதன் அடிப்படையிலே ஹிஸ்புல்லாக்களினுடைய இந்த தாக்குதல்கள் உண்மையிலேயே அவர்கள் தரப்பிலிருந்து இடம்பெற்றது என்று அவர்கள் உறுதிப்படுத்தப்படும் இடத்து மிக முக்கியமாக ஹிஸ்புல்லாக்களினுடைய மேல் பிரவேசம் என்பது இந்த யுத்தத்தில் இடம்பெறுகிறது என்று கொள்ளலாம். அப்படியானால் மீண்டும் பழைய நிலைமைக்கு போர் திரும்புகிறது என்றுதான் அர்த்தம். அதன் அடிப்படையிலே பலத்த உக்கிரமான தாக்குதல்கள் இஸ்ரேல் எதிர்கொள்ளும். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமானது. அவர்களுடைய தாக்குதல்களில் இஸ்ரேல் துவண்டு போனது. அதனால் தான் இஸ்ரேல் தானாக முன்வந்து யுத்த நிறுத்தத்தினை மேற்கொண்டது. உங்களுக்கு தெரியும், ஹமாஸுடன் இஸ்ரேல் தானாக முன்வந்து யுத்த நிறுத்தத்திற்கு செல்லவில்லை. அவர்கள் இன்றும் கூட யுத்த நிறுத்தத்தை மீறுகிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடன் யுத்த நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்பது பாரிய விடயம் அல்ல. அதற்கு காரணம் ஹமாஸ் அவர்கள் நினைப்பது போன்று அவர்களுடைய தாக்குதல் யுக்தியில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால். ஹவுதிகளுடனும் அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு செல்வதற்கு அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் ஹிஸ்புல்லாக்களோடு அவர்களே முன் வந்துதான் யுத்த நிறுத்தத்தினை மேற்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்கள் அதனை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருது. உண்மையில் வெற்றியும் கூட. ஏன்னால் ஒரு நாடு ஒரு அமைப்போடு தானாக முன்வந்து யுத்த நிறுத்தத்திற்கு செல்கிறது என்றால் அது அந்த நாடு பலவீனம் அடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே ஹிஸ்புல்லாக்களுடன் போரிலே படுதோல்வியை சந்தித்திருந்த நிலையில் தான் யுத்த நிறுத்தம் வந்திருந்தது. ஆகவே இப்போது ஹிஸ்புல்லாக்களே அந்த தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள் என்று அறிவிக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு போரை எதிர்கொள்ளப் போகிறது என்பது மட்டும் உறுதி. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்கள்.